இந்த விழாவுக்கு ஏராளமான பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் வந்திருக்கீங்க. உங்கள பல பேர் மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருப்பீங்க. உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ வரலாற்றில் பதிவான ஒரு மாநாடு தான் என்னுடைய நினைவுக்கு வருது. அதுதான் 1929 இதே செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு தான் அது. இந்த மாநாட்டில் பெண்கள் அதிக அளவு பங்கேற்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் தான் பெண்களுக்கு ஆண்களைப் போலவே சமமா சொத்துரிமையையும் வாரிசு பாத்தியதையும் கொடுக்கப்படணும். பெண்களும் ஆண்களைப் போலவே அனைத்து வேலைகளிலும் ஈடுபடணும். பள்ளி ஆசிரியர் வேலைகளுக்கு பெரும்பாலும் பெண்களே நியமிக்கப்படணும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதையெல்லாம் சட்டத்தின் மூலமா நனவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1989 முதலமைச்சராக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 7/5/1989 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியோட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்திருந்தார். அவர் வரும்போது கையில ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்றை எடுத்து வந்தார். அது நீதி கட்சி காலத்தினுடைய வரலாற்று நூல். அந்த நூல்ல இருக்கக்கூடிய 1929 ஆண்டு செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வாசித்தார். அதை அப்படியே சொல்றேன். 1929 ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது எனக்கு 5 வயசு. கலைஞர் சொல்றார், எனக்கு 5 வயசு. 60 ஆண்டுகள் கழிச்சு என்னோட 65வது வயதுல இத சட்டமாக கொண்டு வர்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அத்தகைய சுயமரியாதை மாநாட்டுக்கு அடிகொலிய பெரியார் வாழ்க, அவரது வழித்தோன்றல் பேரறிஞர் அண்ணா வாழ்கன்னு சொல்லி இந்த சட்டத்தை எல்லோரும் நிறைவேற்றி தரணும்னு பேசினார்.